என்ன பார்த்து கொண்டு இருக்கிறோம்? தேவனை தேவனை அறிகிற அறிவு. தேவனை அறிகிற அறிவில நாம் பார்த்து கொண்டு வருகிறது என்னவென்று சொன்னால், நம்முடைய ஆண்டவர் ஜீவனுள்ள தேவன். எரேமியா 9ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் 23, 24 வசனம். ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகளில் மேல் பிரியமா இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. பூமியிலே நீதி நியாயம் செய்கிற, பூமியிலே கிருபையை நியாயமும் நீதியும் செய்கிற நான் கர்த்தர் என்று அறிந்து உணர்ந்திருக்கிறத குறித்தே மேன்மை பாராட்டு. அல்லேலூயா. அப்ப தேவ பிள்ளைகளே ஸ்தோத்திரம், அவரை அறியணும். கொலோசியர் சொல்லப்பட்டிருக்கு 1:10, அவரை அறிகிற அறிவுக்கு நேராக நம்ம என்ன பண்ணணுமா? கடந்து செல்ல வேண்டும். அவரை அறிகிற அறிவு நமக்கு என்ன பண்ணணும்? கொலோசியர் 1:10, சகல விதமான நற்கிரியைகளாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவிலே விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளுங்கள். தேவனை அறிகிற அறிவிலே விருத்தி அடையும். ஆமென். அப்ப தேவனை அறிகிற அறிவு நம்ம இவ்வளவு நாள் பார்த்து கொண்டு இருக்கிறோம். என்ன பார்த்து கொண்டு இருக்கிறோம்? நம் தேவன் என்ன தேவன்? ஆயத்தர்ந்து சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. யோசுவா 3:10 தான் சொல்லும், ஜீவனுள்ள தேவன் உன் நடுவிலே இருக்கிறார். ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவிலே அவர் என்ன பண்றாரு? இருக்கிறார். எரேமியா 10:10 சொல்லுகிறது, கர்த்தரே மெய்யான தெய்வம், அவர் ஜீவனுள்ள தேவன். அவர் யாரு? ஜீவனுள்ள தேவன். கடந்த வாரம் நம்ம பார்த்தோம். என்ன பார்த்தோம்? ஜீவனுள்ள தேவனை குறித்து. ஸ்தோத்திரம். எதை நம்ம கவனித்தோம்? ஜீவனுள்ள தேவனை குறித்ததான ஒரு வைராக்கியம், ஜீவனுள்ள தேவனை குறித்ததான ஒரு வாஞ்சை, ஜீவனுள்ள தேவனை குறித்ததான ஒரு நம்பிக்கை நமக்குள் இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் உங்களுக்கு சொன்னேன். அதே போல இந்த நாள்ல கூட நாம் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம்னா நாமும் ஜீவன் உள்ளவர்களா இருக்கிறோம். சொல்லுங்க பார்க்கலாம். நாம எப்படி இருக்கிறோம்? நாம ஜீவன் உள்ளவர்களா இருக்கிறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. மத்தேயு 22ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். 22:31 எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. 32 எல்லாரும் வாசிக்கலாமா? தேவன் மரித்தோருக்கு தேவனாயிராமல், மறுபடியும் படிக்கலாம் சத்தமா. தேவன் மரித்தோருக்கு தேவனாயிராமல் ஜீவனுள்ளோருக்கு தேவனாய் இருக்கிறார் என்றார். தேவன் ஜீவனுள்ள தேவன், மரித்தோருக்கு தேவனாயிராமல் ஜீவனுள்ளோருக்கு தேவனாய் இருக்கிறார். அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் ஜீவனுள்ள தேவன். அவருடைய பிள்ளைகளுக்கு என்ன இருக்குன்னு சொன்னா அவர்களையும் ஜீவன் உள்ளவர்களாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. பாருங்க ஸ்தோத்திரம். அது 31 நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, மேலும் மரித்தோர் உயிர்த்தெழுதலை பற்றி நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன் என்று தேவனால் உங்களுக்கு உரைக்கப்பட்டிருக்கிறதை நீங்கள் வாசிக்கவில்லையா? அப்போ ஆண்டவர் இந்த இடத்துல ஜீவனுள்ள தேவன், நான் மரித்தோருக்கு தேவனா இராமல் ஜீவன் உள்ளவருக்கு தேவனா இருக்கிறேன்னு சொல்றாரு. அந்த ஜீவன் உள்ளவர் யாருன்னா இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு ஒரு எக்ஸாம்பிளா 3 பேரை சொல்றாரு. யார? ஆபிரகாம சொல்லுங்க பார்க்கலாம், ஈசாக்க, யாக்கோப.
அல்லவேளை ரெபேக்கால்னு சொல்லலாம் போயிட்டோம், வாயில வந்து 3 பேரை என்ன பண்றாரு, எக்ஸாம்பிள் கொண்டு வர்றாரு. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஸ்தோத்திரம். இந்த 3 பேர் ஜீவன் உள்ளவர்களா இருக்கிறார்கள். ஏன் ஜீவன் உள்ளவர்களா இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல மரித்தோருக்கு தேவனா இராமல் ஜீவன் உள்ளவருக்கு தேவனா இருக்கிறேன் என்று சொல்லிட்டு ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபை சொல்றாரு. இந்த இடத்துல எதை குறித்து ஆண்டவர் இந்த இடத்துல பிரசங்கம் பண்றாருன்னா, ஒரு சதிசெயருக்கு ஒரு காரியத்தை இங்க சொல்றாரு. சதிசெயர்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, ஸ்தோத்திரம், 22ஆம் வசனத்தை 22ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், அவர்கள் அதை கேட்டு ஆச்சரியப்பட்டு 23ஆம் வசனம், உயிர்த்ததில் இல்லை என்று சாதிக்கிற சதிசெயர் அன்றைய தினம் அவரிடத்தில் வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு கேள்வி கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்கன்னா, ஒரு புருஷ மனைவி இருக்கிறாங்க, மனைவி புருஷன் மரித்து விடுகிறான். நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஆள், ஒரு கணவன் மனைவி இருக்கா, புருஷன் மரிச்சிட்டா மறுபடியும் என்ன பண்ணனாங்க, என்ன பண்ணணுமா, தன் கணவனுடைய சகோதரர்ல கல்யாணம் பண்ணி குழந்தை என்ன பண்ண பெற்றெடுக்கணும் சொல்லப்பட்டிருக்கு. இப்படி 7 பேர் என்ன பண்றாங்க, மரித்து விடுகிறாங்க. அப்போ உயிர் தெழுதல்ல அவள் யாருக்கு மனைவியா இருப்பான்னு கேக்குறாங்க. யார் கேக்குறது, சதுசேயர் கேக்குறாங்க. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, ஸ்தோத்திரம், என்னன்னா 30ஆம் வசனம் சொல்லுகிறது, உயிர் தெழுதலில் கொள்பவனையும் கொடுப்பவனும் இல்லை, அவர்கள் பரலோகத்திலே தேவதூதரை போல் இருப்பார்கள். உயிர் தெழுதலை குறித்து ஆண்டவர் பேசுறார். என்ன பேசுறாரு, உயிர் தெழுதல். உயிர் தெழுதல், உயிர் தெழுதலை குறித்து ஆண்டவர் சொல்றாரு. உயிர் தெழுந்த பிள்ளைகள் தான் யாரா, மரித்தோரின் தேவனா இராமல், மரித்தோரின் தேவனா இராமல் ஜீவனுள்ளோரின் தேவனா இருக்கிறார். ஆண்டவர் ஆகிய இந்த இடத்துல சொல்லப்பட்டபடி உயிர் தெழுதலை குறித்து ஆண்டவர் என்ன பண்றாரு, சொல்றாரு. சொல்லிட்டு அப்பதான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபை குறித்து என்ன பண்றாரு ஆண்டவர் சொல்றாரு. இவங்க யாருன்னா ஜீவன் உள்ளவர்கள், இவர்கள் ஜீவன் உள்ளவர், தேவனுடைய பிள்ளைகள். ஏன் ஜீவன் உள்ளவர் என்று சொல்றாருன்னா, இந்த 3 பேரும் உயிர் தெழுந்தாங்க. சொல்லுங்க, என்னதுங்க, எல்லாருடைய உயிர் தெழுதலை குறித்து ஆண்டவர் சொல்றாரு. அதே நேரத்துல இவங்க 3 பேரையும் முன்ன சொல்றாரு. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இவங்க 3 பேரும் யாரு, ஜீவனுள்ளவர்கள். ஏன் இவர்களை ஜீவனுள்ளவர் என்று சொல்றாருன்னு சொன்னா, அவங்க எல்லாம் உயிர் தெழுந்தாங்க. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறதுனா, அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடு பந்தி இருப்பார்கள். அல்லேலூயா. பாருங்க, இந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு பாத்தீங்கன்னா பந்தி இருக்கிறாங்க. எங்க, பரலோக ராஜ்யம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்க உயிர் தெழுந்துட்டாங்க. எப்போ உயிர் தெழுந்தாங்க பாருங்க, மத்தேயு 28ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழுதலை குறித்து இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள், அவர் உயிர் தெழுந்தார். அவர் உயிர் தெழும் போது நடந்த காரியம் என்ன, 27ஆம் வசனம் சொல்லுகிறது. 27ஆம் அதிகாரம் 52, மத்தேயு 27, 52, 53. கல்லறை திறந்தது. நித்திரை அடைந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்கள் எழுந்தது. அவர் உயிர் தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழும் போது நடந்த காரியம் என்னன்னா, இந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு
அநேகர் உயிர்த்தெழுந்தாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அந்த வரிசையில தான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு உயிர்த்தெழுந்தாங்க. உயிர்த்தெழுந்த பிறகுதான் அவங்க எங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா, பரலோக ராஜ்யத்துல என்ன பண்ணுவாங்களா? பந்தி சாப்பிடுவாங்க அநேகர். அப்போ தேவ பிள்ளைகளே, இந்த இடத்துல ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபை சொல்லி இருந்தாலும் அந்த இடத்துல எல்லாருடைய உயிர்த்தெழுதலை குறித்து தான் சொல்றாரு. உயிர்த்தெழுந்த ஆட்கள் அவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொன்னா, ஸ்தோத்திரம், மரித்தோரா இருக்க மாட்டாங்க, அவங்க ஜீவன்ல உள்ளவர்களா இருப்பாங்க. அல்லேலூயா, ஜீவன் உள்ளவர்கள். அப்ப இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததுனால, அவர் ஜீவன் உள்ளவரா இருக்கிறதுனால அவருடைய பிள்ளைகளும் எப்படியா இருக்கிறாங்கன்னா ஜீவன் உள்ளவர். நம்ம எல்லாம் யாருன்னு சொன்னா ஜீவன் உள்ளவர். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, இந்த ஜீவன் உள்ளவர், பரலோகத்துக்குரியோர், உயிர்த்தெழுந்தவர்கள், உயிர்த்தெழுக தகுதியானவர்கள், உயிர்த்தெழுகக்கூடியவர்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள் தான் இந்த ஜீவன் உள்ளவர். இந்த ஜீவன் உள்ளவர் எப்பேற்பட்டவங்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நல்லா கவனிங்க, எங்கேயோ சிந்தையை வச்சு கொள்ளாதீங்க. தயவு செய்து இங்கே உங்க சிந்தையை கொடுக்கும்படி உங்கள் அன்போடு கூட பட்சமாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, நல்லா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஆமென், நன்றி. இதே சம்பவத்தை லூக்கால, நீங்க லூக்கா 20ஆம் அதிகாரத்துல நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. லூக்கா 20ஆம் அதிகாரத்துல, நம்ம மத்தேயு 22ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்ட அந்த காரியம் லூக்கா 20ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஒவ்வொரு அதிகாரத்திலும் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா ஒவ்வொரு காரியத்தை என்ன பண்றாரு, கொஞ்சம் மாத்தி சொல்றாரு. என்ன பண்றாரு? கொஞ்சம் மாத்தி சொல்றாரு. இப்ப இந்த அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 20ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா அந்த உயிர்த்தெழுதலை குறித்து 27ஆம் வசனத்திலிருந்து 38ஆம் வசனம் வரையிலும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. உயிர்த்தெழுதலின் பிள்ளைகள் அவர்கள் ஜீவன் உள்ள பிள்ளைகளா இருக்கிறாங்க, ஜீவன் உள்ளவரா இருக்கிறாங்க. ஆமென். அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எங்க சொல்லப்பட்டிருக்குன்னா 27ஆம் வசனத்திலிருந்து 38ஆம் வசனம் வரையிலும் மத்தேயுல சொல்லப்பட்ட காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அதுல 2 வசனத்தை வாசித்து நம்ம அதிலிருந்து ஒரு சில வார்த்தைகளை அந்த 27ஆம் வசனத்திலிருந்து 38ஆம் வசனம் வரையிலும் இருக்கிற அந்த ஜீவன் உள்ள ஒரு பிள்ளைகள் குறித்து நான் சில காரியங்களை உங்களுக்கு சொல்றேன். 35, 36 வசனம் சொல்லுகிறது, மறுபடியும் மறுமையையும் மரித்தோரின் உயிர்த்தெழுதலையும், எல்லாரும் வாயில் திறந்து படிங்க பார்க்கலாம், எல்லாம் எடுத்து படிங்க. மறுமையையும் மரித்தோர் உயிர்த்தெழுதலையும் அடைய பாத்திரராக எண்ணப்படுகிறவர்களோ பெண் கொள்வதும் இல்லை, பெண் கொடுப்பதும் இல்லை. அவர்கள் இனி மரிக்க மாட்டார்கள். அவர்கள் உயிர்த்தெழுதலின் பிள்ளைகளானபடியால் தேவ தூதருக்கு ஒப்பானவர்களாய் தேவனுடைய பிள்ளைகளாய் இருப்பார்கள். ஹல்லேலூயா. உயிர்த்தெழுதலின் பிள்ளைகள். சத்தம் வராம. ஹல்லேலூயா. யார் அவங்க? உயிர்த்தெழுதல் பிள்ளைகள். அருமையான தேவ பிள்ளைகளை நல்லா கவனிங்க. நம்ம எல்லாம் உயிர்த்தெழணும். கிறிஸ்துமஸ் டைம்ல போயிட்டு பாஸ்டர் உயிர்த்தெழுதலை குறிச்சு பேசுறாரு. இந்த உயிர்த்தெழுதல்லாம் நம்ம ஜீவன் உள்ளவர்களா அங்க கொண்டு போவோம். அல்லேலூயா. உயிர்த்தெழுதல் பிள்ளைகளை தான் ஆண்டவர் ஜீவன் உள்ளவர்கள் என்றாரு. உயிர்த்தெழுந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இன்னும் உயிரோடு தான் இருக்கிறாங்க. அவங்க சாகல, அவங்க ரெஸ்ட் அண்ட் பீஸ்ல இருக்கிறாங்க. என்ன பண்ணாங்க? அவங்க எதிர சமாதானத்தோடு கூட இருக்கிறாங்க, அமைதியோடு கூட இருக்கிறாங்க, இலைப்பாரி கொண்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் வரும்போது ஆபிரகாமே எழுப்பிட்டு கல்லறையிலிருந்து எழுப்பி பரதேசி கொண்டு போயிருக்கிறார். பரதேசி ஆண்டவர் வரும்போது அவர் பரலோகத்துக்கு கொண்டு போவார். அல்லேலூயா. அது அப்படியே இருக்கட்டும். இப்ப பாத்தீங்கன்னா இங்க உயிர்த்தெழுதலை குறித்து சொல்றாரு. இந்த உயிர்த்தெழுதலின் பிள்ளைகள் தான் ஜீவன் உள்ளவரின் பிள்ளைகள், ஜீவன் உள்ள தேவனுடைய பிள்ளைகள், ஜீவன் உள்ளவரின் பிள்ளைகள். நீங்கள் ஜீவன் உள்ளவர்களா இருந்தால் உங்கள் பிள்ளைகள் ஜீவன் உள்ளவர்களா இருப்பீங்க. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஜீவன் உள்ளவர்களா இருந்தாங்க.
ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளா இருந்தபடியால் அவர்கள் ஜீவன் உள்ளவர்களா இருந்து அவருடைய பிள்ளைகளும் ஜீவன் உள்ளவர்களா இருப்பாங்க. அல்லேலூயா. அப்போ இந்த உயிர் தேர்தல் பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த லூக்கா 20ஆம் அதிகாரத்துல சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லி நான் முடிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சில காரியம் சொல்ல உடனே என்ன தவறா நினைச்சுக்காதீங்க. அல்லேலூயா. சோ சீக்கிரத்துல நான் கூடுமானவன் முடிக்கிறேன். சத்தம் போடக்கூடாது பசங்களா. கவனிங்க. சரி, முதலாவது 34, 35 வசனத்தை எடுங்க. லூக்கா 20ஆம் அதிகாரம் 34, 35. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் வருகிறார்கள், மறுமையும் மரித்தோரிருந்து எழுந்திருக்குதலையும் அடைய பாத்திரராக எண்ணப்படுகிறவர்களோ பெண் கொள்வதும் இல்லை, பெண் கொடுப்பதும் இல்லை. ஹல்லேலூயா. முதலாவது கவனிங்க, இந்த உயிர்த்தெழுதல் பிள்ளை ஜீவனுள்ளோரின் பிள்ளைகள், ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் ஆகிய நாம் ஜீவனுள்ளவர்களா இருக்கிறோம். அவங்க எப்பேற்பட்டவங்களா இருப்பாங்கன்னு சொன்னா, ஸ்தோத்திரம், மறுமையும் மரித்தோரின் உயிர்த்தெழுதலையும் அடைய பாத்திரவான்களா இருப்பாங்க, மறுமைக்குரியவர்களா இருப்பாங்க. சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, 34ஆம் வசனம் சொல்லுது, இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் பெண் கொண்டு பெண் கொடுக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பரலோக ராஜ்யத்துல இந்த உலகத்துல இருக்கிறவங்க என்ன பண்றாங்க? பெண் கொண்டு பெண் கொடுக்கிறாங்க, கல்யாணம் பண்றாங்க. ஆனா பரலோக ராஜ்யத்தை அந்த கல்யாணம் கில்லியானோ அதெல்லாம் கிடையாது. மாம்ச சம்பந்தமான புருஷனோ மாம்சமான மனைவியோ கிடையாது. கிறிஸ்துவ ஒரே புருஷனுக்கு நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறபடியால் நாம் அங்க போய் அந்த புருஷன் வாழ்க்கைப்படுவோம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அப்படின்னா இந்த உலகத்துக்குரியவர்களாக இந்த ஜீவன் உள்ளவர்கள் இருக்க மாட்டாங்க, பிரபஞ்சத்துக்குரியவர்களா உலகத்துக்குரியவர்களா இருக்க மாட்டாங்க, அவங்க மறுமைக்குரியவர்களா இருப்பாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமா, யோவான் 15ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் 19ஆம் வசனம் சொல்லுது. என்ன சொல்லுதுன்னு சொன்னா, நீங்கள் உலகத்தாரா இராதனால் உலகம் தன்னுடையதை சிநேகிக்கும். நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகிக்கும், உலகத்தால் இராதபடியினாலும் போதும். நீங்க உலகத்தார் இல்ல, சொல்லுங்க பார்க்கலாம், மறுமைக்குரியவர்கள், பிரபஞ்சத்தின் பிள்ளைகள். இந்த உலகத்துல நாம கல்யாணம் பண்ணிக்கலாம், எல்லாம் பண்ணலாம், சரி, தவறு கிடையாது. ஆனா நிறைய பேர் இதே தவறா புரிஞ்சுக்கிட்டு இந்த உலகத்துல கல்யாணம் பண்றது இல்ல. அது ஒவ்வொரு சிலருக்கு அழைப்பு, ஊழியக்காரங்களுக்கு அழைப்பு இருக்கு. கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னா கல்யாணம் பண்ணாம ஆண்டு சொல்லும் போது கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறான். அதை குறித்து சொல்ல, இது பரலோக ராஜ்யத்துல என்னன்னா, கல்யாணம் என்ன, கல்யாணம் காட்சி அதெல்லாம் கிடையாது. ஒரே ஒரு கல்யாணம் அவர் அங்க, அதுவும் மத்திய ஆகாயத்துல நடக்கும். கிறிஸ்துவ ஒரே புருஷன் நம்ம உயிரோடு எழுந்து போகும்போது அவரை அங்கே சந்திப்பார். அப்ப பாத்தீங்கன்னா தேவ பிள்ளைகளே, என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நீங்க உலகத்தார் அல்ல. யோவான் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை என்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். நான் உலகத்தான் அல்லாது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. இந்த உலகத்துல வாழ்கிற நாட்களிலே நம்ம மறுமைக்குரியவர்களே ஆண்டவர் நம்மை பாதுகாத்துக் கொள்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த உலகத்துல இருந்தாலும் நம்ம உலகத்துக்குரியவர்களா இருந்தா ஆண்டவர் பாதுகாக்க மாட்டாரு. நம் தேவனுக்குரியவர்களா மறுமைக்குரியவர்களா வாழும் போது ஆண்டவர் என்ன பண்றாருன்னா நம்மளை பாதுகாக்கிறார், தீமை என்று பாதுகாக்கிறார். அல்லேலூயா. ஆமா, இந்த உலகத்துக்குரிய காரியங்கள் பாத்தீங்கன்னா சங்கீதம் என்ன 17, 14 சொல்லுகிறது. இந்த உலகத்தில என்ன பண்றாங்கன்னா 17 என்ன டக்குன்னு படிமா, நீ படிங்க, இப்படி படிச்சுட்டு போனோம், வேற யாரும் படிக்கக்கூடாது. கவனிங்க கவனிங்க கவனிங்க, தேவ பிள்ளைகளை கவனிங்க. 1 2 3 4
5 6 அப்படியே ஜிக்ஜாக் அப்படி போகணும். படிக்க தெரியாதுன்னு விட்டுருங்க. படிக்க தெரிஞ்சவங்க அது ஒவ்வொருத்தரா படிக்கணும். எல்லாம் ஒருத்தரும் என்ன பண்ணக்கூடாது, எல்லாரும் எடுக்கணும். படிங்க. 17 14. இம்மையில் தங்கள் பங்கை பெற்றிருக்கிற உலக மக்களின் கைக்கோ இம்மையில போதுமா, இம்மையிலே தங்கள் பங்கை பெற்றிருக்கிறாங்க. மறுமையில அவங்களுக்கு என்ன இல்ல சொல்லுங்களேன், மறுமையில இல்ல. மரித்தோரின் உயிர்த்தெழுதல் அடைய பாத்திரவான்களா இருக்கிறவர்கள் மறுமைக்குரியவர்கள். அவர்கள் இங்க என்ன இல்லைன்னா பங்கே கிடையாது. சொல்லுங்க பார்க்கலாம், பங்கம் இல்ல, ஆக்கியம் இல்லை. அப்ப நீங்க நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க அருமையான தேவ பிள்ளைகளே. நாம இந்த உலகத்துக்கு அல்லேலூயா பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, ஸ்தோத்திரம், மார்க் 10:30 சொல்லுது, இப்பொழுது இம்மையிலே துன்பலோடு கூட நூறத்தனியான வீடுகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். மறுமையில என்ன இருக்கு சொல்லுங்க, மறுமையில நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. மறுமையில நித்திய ஜீவன் அடையதான் நம்ம என்ன பண்றோம், மறுமைக்கு போறோம். இந்த உலகத்துல வாழ்ந்து செத்து சுண்ணமாவாதீங்க, அதுக்காக வாழுங்க. உயிர்த்தெழுதல் ஸ்தோத்திரம், நம்ம மறுமைக்குரியவங்க, இந்த உலகத்து பிரபஞ்சத்துக்குரியவர்கள் அல்ல. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்க 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் படிமா. அடுத்து 1 யோவான் 5:19. நாம் தேவனால் உண்டாய் இருக்கிறோம் என்றும் உலகம் முழுதும் பொல்லாங்குக்குள் கிடைக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். சொல்லுங்க பார்க்கலாம், நம்ம என்ன உலகம் எதிரக்குள்ள இருக்கு, உலகத்தில் உள்ள அன்பு கூறாதிருங்க. உலகம் பொல்லாங்குக்குள்ள இருக்கு. அருமையானவர்களே, உலகத்தோட வாழாதீங்க தயவு செய்து. நம்ம மறுமைக்கும் சொல்லுங்க ஆமா, ஸ்தோத்திரம். அதனால்தான் ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட உடனே நமக்கு ஒரு கிருபை தராரு. என்ன கிருபை தராருன்னா, ஆண்டவரை விசுவாசிக்கிறதுனால நமக்கு ஒரு கிருபை தராரு. என்ன கிருபைன்னு சொன்னா, ஸ்தோத்திரம் 1 யோவான் 5:4 என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா, ஸ்தோத்திர, தேவனால் பிறந்ததெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அல்லேலூயா. உலகத்தை ஜெயிச்சுக்கிட்டே போனோம். உலகமும் அவர் உள்ளத்திலே இருக்கிறது. உலகத்தை உள்ள வச்சுக்க கூடாது. உலகத்தை எங்க வச்சுக்க கூடாது, உள்ளத்துல வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. உலகத்தோட ஒத்த வேஷம் வேணாம். அல்லேலூயா. நீங்கள் பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அல்லேலூயா. அதனால இந்த நம்ம மறுமைக்குரியவங்க சொல்லுங்க, உயிர்த்தெழுதல் ஜீவன் உள்ளவங்க யாருன்னா மறுமைக்குரியவர்கள். அல்லேலூயா. இரண்டாவது ஒரு காரியம் பாருங்க, ஸ்தோத்திரம், 20ஆம் அதிகாரம் லூக்கா 35ஆம் வசனம். எல்லாரும் எடுங்க, கலைப்படிமா. லூக்கா 20:35. மறுமையையும் மருத்தோரிலிருந்து எழுந்திருக்குதலையும் எண்ணப்படுகிறவர்களோ பெண் கொள்வதும் இல்லை. நல்ல கவனிங்க. இரண்டாவது என்னன்னா, மரித்தோர் உயிர்த்தெழுதல் அடைய பாத்திரவான்களா எண்ணப்படுவர். பாத்திரர் அவர்கள் சொல்லுங்க பார்க்கலாம், உயிர்த்தெழ பாத்திரவான்களா இருப்பார்கள். ஜீவன் உள்ளவர்கள் ஆமா பாத்திரமா இருப்பாங்க. இயேசு கிறிஸ்து வரும்போது அவரோடு கூட உயிர்த்தெழும்படியான ஒரு பாத்திரரா இருப்பாங்க. ஏங்க நான் பண்றதெல்லாம் கவனிங்க தயவு செய்து.
சிந்தி எங்கே விட்டுறாத. நீ உயிர்த்தெழுதெல்லாம் எங்க போகணும் உனக்கு பல தடவை சொல்லி இருக்கிறேன். இங்க நாம என்ன வேணா பண்ணலாம், ஆனா அங்க போய் ஒன்னும் தப்பிக்கவே முடியாது. உன் புருஷனை கூட வர மாட்டான், உன் பிள்ளைகளை கூட வர மாட்டான், உன் பாஸ்டர் கூட வர மாட்டாரு, உன் பாஸ்டமா கூட மாட்டான், சக விசுவாசி கூட வர மாட்டாங்க. எங்க? பரலோகத்திலே சொன்ன நானு கூட வரமாட்டாங்கன்னு அர்த்தம்னா அவங்களால நம்மள என்ன உதவியும் கிடைக்காது. பரலோகத்துல தேவனுடைய உதவி நமக்கு அங்க உதவி அவசியம் இல்லை. எங்க எப்பயுமே அவரும் நம்மளோட கூட தானே இருக்கிறாரு. அப்ப ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்ணணும்னா அதற்கு பாத்திரவான்களா மாறணும். சொல்லுங்க பார்க்கலாம், பாத்திரவான்களா. அல்லேலூயா. இப்பயே இந்த உலகத்திலே ஆண்டவர் வைக்கும் போது உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கணும், எப்படியாவது அந்த உயிர்த்தெழுதல் நான் பங்குள்ளவர்களா இருக்கணும். அவன் நான் பாத்திரனா மாறணும். பிரைஸ் தி லார்ட். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் டக்குன்னு எடுங்க, அடுத்தது படிக்கணும். 3ஆம் அதிகாரம் 10-12 வசனங்களை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, இப்படி நான் அவரையும் உயிர்த்தெழுதலின் வல்லமையும் பாடுகளின் ஐக்கியத்தையும் அடைகிறதற்கும் அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படி ஆகிலும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருக்கிறதற்கு தகுதியாகும்படிக்கு அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். சொல்லுங்க பார்க்கலாம், ஆசையா இருக்கணும். எது மேல ஆசையா இருக்கணும்? உயிர்த்தெழுதல் மேல ஆசையா இருக்கணும். அல்லேலூயா. பாத்திரரா மாறணும். பவுலே சொல்றாரு, உயிர்த்தெழுதலை குறிச்சு நிறைய எழுதினவர் அவர் தான். அப்ப அவர் சொல்றாரு, இந்த நான் ஆண்டவருக்குள்ள எதுக்கு வந்தேன்னா உயிர்த்தெழுதல் வந்தேன். அப்படி வரும்போது எதெல்லாம் என்னை தடுத்துதோ அதெல்லாம் நஷ்டம் விட்டேன், குப்பையமாக என்றேன். சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நம்ம பிடிச்சு இழுத்துக்கிட்டு இருக்கு. பணம் பிடிச்சு இழுத்துக்கிட்டு இருக்கு, பிரச்சனைகள், ஆசாபாசங்கள், சொந்த பந்தங்கள், உலக காரியங்கள் நம்ம இழுத்து கொண்டிருக்கிறது. அவையெல்லாம் நம்மை கொண்டு போகிற இடம் வேற. எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு ஆசையா வரணும். சொல்லுங்க பார்க்கலாம், ஆசையாய் தொடரணும். ஹல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம், பாத்திரரா மாறணும். சொல்லுங்க பார்க்கலாம், பாத்திரராய். ஸ்தோத்திரம். 27 ஸ்தோத்திரம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் எடுத்து படிங்க, டக்குனி 35 படிங்க பார்க்கலாம். அடுத்து படிமா. எபிரேயர் 16 அடுத்தது யாரு? படிங்க. இல்லை தெரியாம படி. 35 என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடைய உடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படி விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார். மேன்மையான உயிர்த்தெழுதல் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, விடுதலை பெறல, மரிச்சாலும் பரவாயில்ல, ஆண்டவருக்காக நான் மரிக்கிறேன், எனக்கு உயிர்த்தெழுதல் உண்டு, நான் தேவனுக்கு பாத்திரராய் நான் நடக்க வேண்டும். உயிர்த்தெழுதல் பிள்ளைகளாக நாங்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேவ பிள்ளைகளே ஸ்தோத்திரம். லூக்கா 20:27 படி நம்ம அந்த சது செய்யற போல உயிர்த்தெழுதல் இல்லைன்னு இருக்கக்கூடாது. நம்முடைய கிரியைகள் உயிர்த்தெழுதல் இல்லைன்னு நம்ம இருக்கக்கூடாது. நம்முடைய எண்ணம்லாம் எப்பயுமே என்ன இருக்குன்னா, நான் அவருக்கு பாத்திரனா மாறிடணும், அவர் வந்தாருன்னா போயிடணும். அதுக்குதான் என்ன ஜீவன் உள்ளவனா உயிர்த்தெழுதல் பிள்ளையா வச்சிருக்கிறாரு, ஜீவன் உள்ள பிள்ளையா வச்சிருக்கிறாரு. அப்ப அந்த உயிர்த்தெழுதல்ல நான் போனோம், பங்குள்ளவெல்லாம் மாறணும்னு சொன்னா என்னை பாத்திரனா மாத்திக்கணும். பவுல் சொல்றது போல அந்த உயிர்த்தெழுதல் நான் என்ன பண்ணுவேன், பாத்திரனா இருப்பேன். இந்த உலகத்துல நாம என்ன வேணா செய்யலாம், ஆனா தேவ பிள்ளைகளே அந்த உயிர்த்தெழுதலுக்கு நாம் முக்கியமானவர்களாய் காணப்பட வேண்டும்.
பிரைஸ் தி லார்ட். மூணாவது காரியத்தை நீங்க பாத்தீங்கன்னா 36ஆம் வசனம், லூக்கா 15:20-36. அவர்கள் மறிக்கவும் மாட்டார்கள். அவர்கள் போதுமா, அவர்கள் சொல்லுங்க, மறிக்க மாட்டாங்க. வாயத்திறந்து எல்லாம் சொல்லணும், மறிக்க மாட்டாங்க. உண்மையான மரணம் என்ன தெரியுமா? நல்லா கவனிங்க. உண்மையான மரணம் என்ன தெரியுங்களா? சரீர மரணம் கிடையாது. சரீர மரணம் அது மரணம் கிடையாது. என்ன மரணம்னா நரகத்துக்கு போற மரணம், அதுதான் மரணம். ஆனா இவங்க மறிக்க மாட்டாங்க. என்னன்னா பரலோக ராஜ்யத்துக்கு போவாங்க. பரலோக ராஜ்யத்துல மறிச்சிட்டு ஆண்டவர் அடக்கம் பண்ணி எல்லா சமயத்து நடுவில் உலாகிட்டு இருப்பாரு. எல்லாரும் கல்லறை நடுவில் உலாகிட்டு இருப்பாரு. அங்க மறிக்காம இங்க மறிச்ச சரீரத்துல மறிச்சனா உயிர் தெழுந்து என்ன பண்ணுவோம்? அங்க போயிருப்போம். சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கு என்ன இல்ல சொல்லுங்க? இந்த உலகத்திலே நம்ம ஜீவன் உள்ளவர்னு வச்சுட்டாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா முடிஞ்ச உடனே நீ இந்த உலகத்துல இருக்கிறவன் தான் உனக்கு ஜீவன், அதுக்கப்புறம் உனக்கு மரணம்னு சொல்லி அப்படி வேதத்துல எந்த இடத்திலும் கிடையாது. அப்படி மறிக்கிறன்னு சொன்னா எந்த மரணம்னு சொன்னா சரீர மரணம். சரீரம் செத்தாதான் ஆச்சு. சரீரம் சாவாம இருக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா யோவான் 11ஆம் அதிகாரம் 36, 37 வசனத்தை படிச்சு பாத்தீங்கன்னா, படிக்க வேணாம், நான் சொல்லிடுறேன். என்னன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நானே உயிர் தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் மறியாமலும் இருப்பான். அப்படின்னா என்ன? உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் மறியாமல் இருப்பான்னு சொன்னா ஸ்தோத்திரம். ஆண்டவர் வரும்போது மறுரூபமாக்கப்படும் போது அவன் மரணம் கிடையாது. மறிக்காமலே அவன் என்ன பண்றான்? எடுத்துக்கொள்ளப்படுகிறான். ஹல்லேலூயா. அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு மரணம் என்று கிடையாது, மரணமே கிடையாது. எந்த ஆத்துமாக்களுக்கு என்ன இல்ல? மரணமே கிடையாது. ரட்சிக்கப்பட்டவனோ ரட்சிக்கப்படாதவனுக்கு மரணம் இல்லை. ஆனா மரணம் இல்லை என்ற காரியம் என்னன்னா, அவங்க வேதனை உள்ள இடம் போறது மரணம். வேதனை இல்லாத இடத்துல எப்போதும் சந்தோஷமா இருக்கிற அந்த பரலோக ராஜ்யம் என்பது உயிர்த்தெழுந்த ஜீவன். சொல்லுங்க பார்க்கலாம். மரணம் இல்லாத காரியம். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, நமக்கு மரணத்தை ஆண்டவர் கொடுக்கல, வேதனையை ஆண்டவர் கொடுக்கல. சொல்லுங்க பார்க்கலாம். வேதனையை கொடுக்கல. ஜீவனுடைய பிள்ளை, ஜீவன் உள்ள பிள்ளை, புரிஞ்சுக்கோ. உனக்கு மரணம் இல்லை. அவன் உனக்கு என்ன இல்ல? மரணம் இல்லை. மரணம் இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது. அவன் எஸ்யா 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். அவர் மரணத்தை என்ன பண்ணுவாரா? ஜெயமாக விழுங்குவார். ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 54ஆம் வசனத்திலிருந்து 57ஆம் வசனம் வரையில நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாது கேதுவான இது சாவாமையும் தரித்துக் கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். அல்லேலூயா. மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு வாயத்திறந்து எல்லாரும் சொல்லுங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஹல்லேலூயா. கடைசி சத்துருவாகிய மரணத்தை ஜெயமாக விழுங்குவோம். நமக்கு உயிர் தெழுதல் உண்டு. எல்லாரும் உயிர் தெழுந்து ஆண்டவருடைய நியாயஸ்தானத்தில் நிற்கும் போது அவனுக்குரிய பலன் வரும். ஆனால் சில கூட்டத்தார் அநேகர் வேதனையான நிறைந்த இடத்திற்கு போவார்கள். நீங்களும் நாங்கள் மரிக்காத ஒரு இடத்திற்கு கடந்து செல்வோம். மரிக்க மாட்டார்கள். சொல்லுங்க, மரிக்க மாட்டார்கள்.
ஹல்லேலூயா. ஆமா தேவ பிள்ளைகளே, கடைசி எக்காலம் துணிக்கும் ஒரு நிமிஷத்திலே, ஒரு நொடி பொழுதிலே மறுரூபமாக்கப்படுவோம். சொல்லுங்க, மறுரூபமாக்கப்படுவோம். மரணம் இல்லை. எபிரேயர் 11:5 சொல்லுகிறது, ஏனைக்க குறித்து சொல்லுகிறது, அவர் மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொண்டார். மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொண்டார். சொல்லுங்க, வாயை திறந்து எல்லாரும் சொல்லுங்க, மரணத்தை பார்க்கல, மரணத்தை பார்க்கல. வெளிப்படுத்தல் 21:4 படிங்க. அடுத்து யார் படிக்கணும்? வெளிப்படுத்தல் 21:4. ஐயோ பரவாயில்லையே. அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார், இனி மரணம் இல்லை. சொல்லுங்க, இனி மரணம் இல்லை. இந்த உலகத்தில் தான் மரணம். சொல்லுங்க, உலகத்தில் தான் மரணம். இந்த மண்ணால் செய்யப்பட்ட இந்த சரீரம் செத்து போய் புழு புழு கூத்துறோம். ஆனா ஆண்டவர் வரும்போது, உயிர் தெழும்போது, இந்த எப்படி விதை விதைக்கப்பட்ட போது ஸ்தோத்திரம், அந்த விதை செத்து புதுசா அந்த கதிர் விடுகிறது, அது போல இந்த விதையாகி இந்த சரீரம் செத்து புதுசா உயிரோடு கூட எழும்பும். இந்த புதுசா உயிர் தெழுறதுக்கு என்ன, எதற்காக எழும்புகிறதுன்னு சொன்னா, தேவ பிள்ளைகளே, மறிக்கிறதுக்கு அல்ல, போய் புத்தகத்துல வாழ்ந்து ஒரு கோடி ஆண்டு வாழ்ந்து நீ மறிச்சிடுன்றதுக்காக அல்ல, கோடி ஆண்டு அல்ல, நித்திய நித்திய காலமாய் எல்லா நாளும் அவரோடு கூட, ஜீவனோடு கூட அவரோடு இருக்கும்படியாக தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இனி மரணம் இல்லை. மறிக்க மாட்டாங்க. ஜீவமுள்ள பிள்ளைங்க மறிக்க மாட்டாங்க. இங்க மறிக்காம வாழுங்க. இங்க மறிக்காதீங்க. இங்க ஆவிக்கிற வாழ்க்கையில மறித்து போகாதீங்க. புரிந்து பூச்சுக்குங்க, மறிக்க கூடாது. இங்க நீங்க மறிச்சிட்டீங்கன்னா இங்கே நீங்க ஜீவன் உள்ளவர்களா இருக்கணும். உயிர்த்தெழுதல் பிள்ளையா, ஜீவன் உள்ளவரின் பிள்ளையா, நமக்கு முன்னாக கடந்து போன பரிசுத்தவான்கள் ஜீவன் உள்ளவர்களாய், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஜீவன் உள்ளவர்களாய் இருந்தார்கள். அவருடைய பிள்ளைகளாக நாம ஜீவன் உள்ளவர்களா இந்த உலகத்துல ஜீவித்து மரித்தோல் உயிர்த்தெழுதல் அடைவோம். இனி மறிக்க மாட்டோம். ஜீவன் உள்ள பிள்ளைங்க, நாம ஜீவன் உள்ள தேவனுடைய பிள்ளைங்க. அவர் என்ன தரப்பார் நமக்கு? அல்லேலூயா. சரி, டக்குன்னு கடந்து போலாம். ஸ்தோத்திரம். 4வது காரியம், நீங்க 20ஆம் அதிகாரம், லூக்கா 20ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். அடுத்து டக்குன்னு படிங்க. லூக்கா எடுங்க, படிங்க. அடுத்தது யாரு? தெரியாதம்மா உனக்கு? படிக்க தெரியாது, படி. எட்டு கண்ணாடி. சரி, இல்ல இல்ல, லைனா படிக்கணும். அவர்கள் இனி மறிக்கவும் மாட்டார்கள், அவர்கள் உயிர்த்தெழுதல் பிள்ளைகளானபடியால் தேவதூதருக்கு ஒப்பானவர்களுமாய். நல்லா கவனிங்க, அவர்கள் உயிர்த்தெழுதல் பிள்ளைகள். அவர்கள் பரலோக ராஜ்யத்தில் எப்படி இருப்பாங்கன்னா, உயிர்த்தெழுந்து போன பின்பு என்னது? தேவ தூதர்களா இருப்போம். சொல்லுங்க, தேவ தூதரா இருப்போம். அப்படி இருப்போம் நாம. எவ்வளவு ஸ்லாக்கியம் பாருங்க, நமக்கு எவ்வளவு ஸ்லாக்கியம், எப்பேற்பட்ட ஸ்லாக்கியம் பாருங்க. எத்தனை தரம் உனக்கு குத்து குத்து நல்ல இந்த வார்த்தை சொன்னாலும் எட்டறி எட்டறி விழுந்துகிட்டு இருக்கீங்க. இவ்வளவு ஸ்லாக்கியம். ஏங்க நீங்க 70 வருஷம் வாழ போறீங்க, என்ன அனுபவிக்க போற? என்ன சாப்பிட போற? என்ன சாப்பிட போற? நீ பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டே இருக்க, எவ்வளவு நாள் சாப்பிடுவாத? பிரஷர், சுகர் வந்து செத்து போவோம். எதையும் நம்ம 10 சட்டையை போட்டு ஒரே நாள் அனுபவிக்க முடியாது.
நமக்கு கொடுத்த ஸ்லாக்கியம் என்னன்னா, பரலோக ராஜ்யத்துல நமக்கு தூதர்களாய் நம்மை வைப்பாரு. சொல்லுங்களேன், தூதர்கள். ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்த உடனே ஆண்டவர் அந்த பரலோக ராஜ்யத்துல எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு தூதர்களாய், சொல்லுங்க, தூதர்களாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையானவர்களே, இந்த உலகத்துல அந்த தூதர்கள் என்னெல்லாம் செஞ்சாங்க தெரியுமா? அப்போஸ்தலர் 12:7 ஸ்தோத்திரம். ஜெயிலுக்குள்ள போய் என்ன பண்ணாருன்னா, ஆபிரகாம விடுவிச்சு கொண்டு வந்துட்டாங்க. பேதுருவேன் நீங்க அந்த தூதர்களுக்கு எந்த பூட்டும் தடையே கிடையாது, எந்த கேட்டும் தடை இல்லை, எந்த சங்கிலியும் தடை இல்லை. உள்ள போனாங்க, அவங்க போய் நின்ன உடனே சங்கிலிகள் விழுந்துச்சு. ஒரு அலையிலையா சொல்லுங்களேன். இந்த உலகத்துல அந்த தூதர்கள் பண்ற வேலை இருக்குது. ஐயோ ஐயோப்பா. எபிரேயர் 1:13-14 சொல்லுகிறது, ரட்சிக்கப்படுகள் நிமித்தம் அந்த தூதர்கள் யாரா? பணிவிடை ஆவிகள். நமக்கு இந்த உலகத்துல பணிவிடை செஞ்சுக்கிட்டு இருக்காங்களே. அல்லேலூயா. ஆமா. மத்தேயு 1:20 சொல்லுகிறது, ஆண்டவர் தம்முடைய தூதனை அனுப்பி என்ன சொல்லப்பட்டிருக்கு? படிங்க பார்க்கலாம். அடுத்து யார் படிக்கணும்? படிங்க. மத்தேயு 1:20. அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் அல்லங்க. தூதர் என்ன பண்றாருன்னா, அங்க காம்ப்ரமைஸ் பண்றாரு ரெண்டு பேருக்கும். அல்லேலூயா. ஆனா இந்த காலத்துல நம்ம இந்த உலகத்திலேயே நம்ம தூதரா வச்சான்னா அவன் தெரியும் பார்க்கலாம், எதெல்லாம் செய்யக்கூடாது அதெல்லாம் செஞ்சிருவோம். அதனாலதான் ஆண்டவர் நம்மளை பரலோக ராஜ்யத்தை தூதரா வைக்கிறாரு. தூதர் கொப்பா வைப்பாரா? அல்லேலூயா. ஆமா, பரலோக ராஜ்யத்துல தூதர்கள் அப்ப என்னது? மன்னா. அவங்க கோடா கோடி வருஷமா மன்னாவை சாப்பிட்டு இருக்கிறாங்க, ஒன்னும் ஆகல. ஆனா 40 வருஷம் மன்னாவை கொடுத்தா அந்த அற்பமான உணவு என்னத்துக்கு? அது போலதான் நாம கூட இருக்கிறோம். தூதரங்களா போய் எப்போதும் அந்த மன்னாவை பூசிக்க வேண்டிய நாம தேவனுடைய வார்த்தை கேட்கறதுக்கு அவ்வளோ அற்பமா உட்கார்ந்துகிட்டு இருக்கிறோம். அந்த வார்த்தை கேட்கறதுக்கு அவ்வளோ வேதனையா இருக்கு. பைபிள திருப்ப முடியல உன்னால. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளால முடியல. அந்த மன்னாவை இஸ்ரேல் ஜனங்க எப்படி வெறுப்பா இருக்குன்னு சொன்னது போல வெறுப்பா இருக்கு. ஆனா அங்க போனா அந்த மன்னாவை எப்பயுமே சாப்பிட்டுட்டு இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, glory. வெளிப்படுத்தல் 12:7 9 வரையில பாத்தீங்கன்னா, அந்த சர்ப்பமாகிய பெரிய பாம்பை மீகாவல் தூதன் என்ன பண்றாருன்னா வெட்டி வீழ்த்துறாரு, கீழே தள்ளி போட்டுறாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. 2 ராஜாக்கள் 19:35 சொல்லுகிறது, ஒரே ஒரு தூதன் 185,000 பேரை ஒரே தூதன் இரவில கொண்டு போட்டான். எவ்வளவு பலமா! இது போல ஒரு ஸ்லாக்கியத்தை தேவன் பரலோக ராஜ்யத்துல ஒருவேளை இப்பேற்பட்ட காரியம் இல்லாம இருந்தாலும், ஆனா பரலோக ராஜ்ய தூதர்களுடைய ஸ்லாக்கியத்தை தேவன் நமக்கு தருகிறார். இந்த ஸ்லாக்கியத்தை இழந்துடாதீங்க. அதுதான் தேவன், ஜீவனுள்ள தேவன் நம்மை ஜீவனுள்ள பிள்ளைகளாக மாற்றி வைத்திருக்கிறார். ஜீவனுள்ளவரை வைத்திருக்கிறார். ஜீவனுள்ளவரை நடந்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏங்க, இங்க என்ன பலவீனம், என்ன சூழ்நிலை ஆனாலும் சரி, அங்க போய் நம்ம பலவீனமா இருக்க போறதே கிடையாது. தூதர்களில் பலவிதம் உண்டு.
தூதர்கள் 4 நாள் 8 ரெக்க, 2 இது வச்சிருக்கிற தூதர் உண்டு. பலவிதமான கேருபீன்கள் தூதன் உண்டு, சேராபீன்கள் தூதன் உண்டு, மீகாவேல் தூதன், காபிரியல் தூதன், இப்படியாக பலவிதமான தூதர்கள் இருக்கிறாங்க. ஆனா அந்த தூதர்கள் வரிசையில ஏதோ ஒண்ணு நமக்கு ஆண்டவர் தரலாம். அவர் எப்படி நம்ம பரலோக ராஜ்யத்தை தூதரா வைக்கிறான்னு நமக்கு தெரியாது. ஆனா தூதர்களா இருப்போம். அங்க போய் என்னமா பாஸ்டர் நமக்கு என்ன தூதரை வைக்க, இங்கே வச்சா நான் யார் யாரை முடிக்கணுமோ யார் யாருக்கு என்ன பண்ணணுமோ டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு போய்கிட்டே இருப்பில்ல. அதனாலதான் இங்க தூதர் ஆகிட்டாருன்னா நம்மப்பா கஷ்டம், நம்ம பாடு, செய்ய வேண்டியதெல்லாம் செய்ய மாட்டோம், செய்யறத செய்யும். அதனால இந்த உலகத்துல தூதருக்காக ஆயத்தப்படுவோம். கடைசியா என்ன சொல்லி முடிச்சிடுறேன். அது 36 வசனம். யார் படிக்கணுமோ படிக்கணும் டக்குன்னு. லூக்கா 20:36. அவர்கள் இனி மரிக்க மாட்டார்கள், அவர்கள் உயிர்த்ததின் பிள்ளைகளானபடியால் தேவதூதருக்கு ஒப்பாக தேவனுடைய பிள்ளைகளுமா இருப்பார்கள். சொல்லுங்க, எப்படி இருப்போம்? தேவ தூதர்களா இருப்போம். ஹல்லேலூயா. என்னாச்சு இன்னைக்கு ரொம்ப அப்படியே இதுவா இருக்கிறீங்களே? படிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம்? எப்படி பாருங்க, அவரை நான் சொல்றேன். Praise the Lord. Glory. Glory. Hallelujah. Mighty God. Hallelujah. Holy. Hallelujah. பரிசுத்தர். ஆராதவாயில ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அல்ல கவனிங்க, இந்த உலகத்துல தேவன் நமக்கு நம்மை யோவான் 1:12 படி அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை கொடுக்கிறார். இந்த இடத்துல நாம் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். ஆனால் என்னன்னா, அந்த இடத்துல தான் பரலோக ராஜ்யத்தில் தான் அந்த பரலோகத்தினுடைய அந்த பரலோக ராஜ்யத்தில் தான் அந்த தேவனுடைய நம்முடைய தகப்பனாக தேவனுக்கு நாம் முழு அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொள்றோம். எப்படி? இந்த உலகத்துல ஆண்டவர் ஞானஸ்தானம் எடுக்கும்போது நமக்கு முத்திரை கொடுத்துறாரு, நீ என் பிள்ளை. அந்த பிள்ளைக்கினுடைய அதிகாரங்கள் இங்க ஒரு சிலது நமக்கு கொடுத்து கொடுக்கிறார். அந்த ஸ்லாக்கியம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஆனால் வெளிப்படுத்தல் 21:7 சொல்லுகிறது, படிங்க டக்குன்னு, கடைசி வெளிப்படுத்தல் 21:7. ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான், நான் அவன் தேவனாய் இருப்பேன், அவன் என் குமாரனாய் இருப்பான். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த உலகத்திலே அவர் என்ன பண்ண இருக்கார்னா, அவருடைய பிள்ளையாய் நம்ம வைத்திருக்கிறார். அதே நேரத்தில் பிள்ளைகளுடைய முழு அதிகாரமும் அங்கதான் நமக்கு கிடைக்கிறது. பவுல் சொல்றாரு, இந்த வசனத்தை நீங்க நல்லா படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். சில வசனங்களை சொல்லி நான் முடிக்க போறேன். ரோமர் 8ஆம் அதிகாரத்தை எல்லாம் எடுத்துக்கொள்ளணும். தயவு செய்துங்க, அடுத்து படிக்க வேண்டியவங்க எடுத்துக்கொள்ளுங்க. 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை படிங்க பார்க்கலாம். ரோமர் 8:19. மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு பாருங்க. ஆண்டவர் வர்றதுக்கு புத்திரர் பாருங்க வர்றதுக்கு காத்திரு என்ன சகல சிருஷ்டி என்ன பண்ணுதான்? ஆவலோடு காத்திருக்கிறான். எதற்கு? 20ஆம் வசனம். அது ஏனென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தின்று விடுதலையாக்கப்பட்டு, நல்ல கவனிங்க, தேவனுடைய பிள்ளைக்குரிய மகிமையான சுயாதீனத்தை
பெற்றுக்கொள்ளும் என்ற நம்பிக்கையோடு அந்த சிருஷ்டியானது போதும். கவனிங்க, அடுத்த படிக்கலாம். இந்த வசனத்தை கொஞ்சம் நல்லா சொல்றோம் பாருங்க. இயேசு கிறிஸ்து வரும்போது என்ன நடக்குதுன்னா, ஸ்தோத்திரம், என்ன நடக்குதா? 20ஆம் வசனம் சொல்லுது, சிருஷ்டியானது 21ஆம் விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைக்குரிய மகிமையான சுயாதனத்தை பெற்றுக்கொள்ளும். என்னதுங்க? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்ததில்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா, அந்த அடிமைத்தனமாகிய நம்ம என்னதான் அந்த பிள்ளைகளா இருந்தாலும் இந்த உலகத்துல நம்ம அடிமையின் சாயல்ல தான் இருக்கிறோம். புரியுதா உங்களுக்கு? இந்த அடிமையின் சாயல இருக்கிற நாம தேவனுடைய பிள்ளைக்குரிய மகிமையான சுயாதனத்தை பெற்றுக் கொள்ள போறோம். அல்லேலூயா, சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பண்ண போறோம்? அந்த உயிர்த்தெழுதல்ல தான் தேவனுடைய பிள்ளைக்குரிய மகிமையான சுயாதனம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 22ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரையிலும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. அதுவுமல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு நமக்குள்ளே தவிக்கிறோம். சொல்லுங்க பார்க்கலாம். புத்திர சுவிகாரம், புத்திர சுவிகாரம். நல்லா கவனிங்க. அந்த இடத்துல நமக்கு புத்திர சுவிகாரம் வரப்போகுது. இயேசு கிறிஸ்து வரும்போது அவர் புத்திர சுவிகாரத்தை நமக்கு கொடுப்பார். இந்த அடிமைத்தனத்துக்குரிய இந்த சாயலை ஆண்டவர் கலைத்து போட்டு மகிமையான சாயலாக, சுயாதனமுள்ள ஒரு சாயலாக பரலோக ராஜ்யத்துல தேவனுடைய பிள்ளையாக எப்போதும் இருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் வரும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. அவர் வரும்போது அவருடைய பிள்ளையாகவே நம்ம இருப்போம், அவரை போலவே இருப்போம். என் பையன் பத்தியா என்ன மாதிரியே இருக்கிறான். மறுரூபம், இந்த அடிமைக்குரிய இந்த சரீரத்தை, அடிமை சாயலாகிய இந்த சரீரத்தை கலைத்து தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாக, அவருடைய பிள்ளைக்குரிய சாயலுக்கு ஒப்பாக நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா, அல்லேலூயா. எஸ், ஆமென். அதனால தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். நமக்கு தேவனுடைய பிள்ளையா இருக்கிறோம். சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய பிள்ளையா மாற போறோம். முழு அதிகாரம் இங்க நமக்கு கொடுக்கப்படல. சொல்லுங்க பார்க்கலாம். முழு அதிகாரம் நமக்கு இங்க கொடுக்கப்படல. அடிமைத்தனத்துல இருக்கிறோம், ஆனா சுயாதீனமா நாம் மாற போறோம். தேவனுடைய புத்திர சுவீகாரம் உள்ளவர்களா மாற போறோம். அந்த புத்திர சுவீகாரத்தை ஆண்டவர் நமக்கு தரப்போறாரு பரலோக ராஜ்யத்துல. அதனால ஆண்டவர் சொல்றாரு, நீங்க ஜீவன் உள்ள பிள்ளைகள். ஜீவன் உள்ள பிள்ளைகள். நிறைய பேருக்கு புரியல, எங்கேயோ போயிடுச்சு. என்ஜாய் பண்ணீங்க, எத்தனை பேர் கேட்டீங்கன்னு தெரியல. புரியாதவங்களுக்கு இது தலைவலி தான், நல்ல மோசம் இதுவா இருக்கும். சில என்ன சொல்லுவாங்க, அப்படிதான் இருக்கும். புரிஞ்சதுக்கு இது என் தேவை பண்ணி வா, அந்த பரலோக ரகசியத்தை நீங்க புரிஞ்சுன்னு இருப்பீங்க. அல்லேலூயா. அதனால நாம் தேவ தூதருக்கு ஒப்பாக இருப்போம். பிரைஸ் லார்ட். அதனால ஜீவன் உள்ளவர், நாம ஜீவன் உள்ளவர் என்ன பண்ண போறாங்கன்னா, இந்த உலகத்துக்குரிய எல்லாம் இருக்க போறதில்ல, பிரபஞ்சத்துக்குரியவர்களாக அல்ல. அல்லேலூயா. 2வது பாத்தீங்கன்னா, உயிர் தேர்தல் பிள்ளைகளுக்கு அவங்க ஜீவன் உள்ளவர் பாத்திரவான்களா இருப்பாங்க, அபாத்திரரா மாற மாட்டாங்க. ஜீவன் உள்ளவர் ஸ்தோத்திரம் மறிக்க மாட்டாங்க. மறிக்க மாட்டாங்க. ஜீவன் உள்ளவர் பரலோகத்துல தேவ தூதர் போல இருப்பாங்க. ஜீவன் உள்ளவர் சொல்லுங்க தேவனுடைய பிள்ளைகளா இருப்பாங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஒரு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை அதிகமா ஆசீர்வதிப்பார், உங்களோடு இருப்பார். நன்றி. எல்லாரும் எழுந்திருப்போம்.